எக்ஸாம்பிள் 3.58 கிரேட் 11 புக்கில் இருந்து எடுத்திருக்கேன். பட் இந்த கான்செப்ட் வந்து மற்ற போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ கொஷின் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் sin b minus c by 2 is equal to b minus c divided by a into cos a by 2. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் லைட்டாக சொல்லிடுறேன். நம்மளுக்கு தெரியும்ல, சைன் ஃபார்முலா தெரியும்ல, a by sin a is equal to b by sin b is equal to c by sin c is equal to 2r. ஸோ அந்த சைன் ஃபார்முலாவிலேருந்து நான் இந்த பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டு கேன்சல் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. சைன் ஃபார்முலா எழுதியிருக்கேன். அடுத்து அதிலேருந்து ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி போட்டிருக்கேன். அடுத்து வந்து நான் ரைட் சைடு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள ரைட் சைடை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கேன். பி இருக்கிற இடத்துல அந்த வேல்யூவை போட்டிருக்கேன், சி இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ, ஏ இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ, இன்ட்டு காஸ் ஏ பை 2 இங்கே எழுதணும். காஸ் ஏ பை 2. சரியா? அடுத்தது இப்போ இந்த நியூமரேட்டர்லேருந்து 2r நான் வெளியில் எடுத்துகிட்டேன். எனக்கு என்ன வரும்? sin b மைனஸ் sin cன்னு வரும். டினாமினேட்டரில் 2r வெளியில் எடுத்துகிட்டா என்ன வரும்? sin aன்னு வந்துடும். சாரி, 2r ஆல்ரெடி இருக்குது, 2r sin a. இப்போ 2r கேன்சல் ஆயிரும். இன்ட்டு காஸ் ஏ பை 2. இது வரைக்கும் ஸ்டெப்பு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இதுக்கு ஃபார்முலா, இதுக்கு ஃபார்முலா. sin 2θ ஃபார்முலா இருக்குல்ல, 2 sin θ இன்ட்டு காஸ் தீட்டான்னு ஃபார்முலா இருக்குல்ல, இங்கே sin ஏன்னு இருக்குது. அப்போ 2 sin a by 2 இன்ட்டு காஸ் a by 2. அடுத்து இதுக்குரிய ஃபார்முலாவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா இருக்குது பாருங்களேன். 2 cos b ப்ளஸ் c by 2 இன்ட்டு sin b மைனஸ் c by 2 டிவைடட் பை 2 sin a by 2 இன்ட்டு காஸ் a by 2 இன்ட்டு காஸ் a by 2. அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காஸ் b ப்ளஸ் c by 2 எப்படி எழுதலாம்? காஸ் 90 மைனஸ் a by 2ன்னு எழுதலாமா? அதாவது நீபிஎஸ் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணுறதுல இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அடுத்து வந்து இங்கே என்ன வரும்? சைன் b மைனஸ் c by 2ன்னு இருக்கா, இங்கேயும் சைன் b மைனஸ் c by 2. அடுத்து வந்து இந்த இடத்துல காஸ் a by 2ன்னு இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு காஸ் a by 2 இருக்குது, கேன்சல் ஆயிரும். அடுத்து டினாமினேட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குது? வெறும் சைன் a by 2 மட்டும்தான் இருக்குது. காஸ் 90 மைனஸ் தீட்டானா என்னது? சைன் தீட்டா. அப்போ இந்த சைன் a by 2 இந்த சைன் a by 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? சைன் b மைனஸ் c by 2. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சா?